புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டசபை தேர்தலில் வென்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஷாலிமர் பாக் தொகுதியில் வென்ற ரேகா குப்தா புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். அவரது தலைமையில் டெல்லியின் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது. ரேகா குப்தாவுடன் 6 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு கவர்னர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்றுள்ள முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. உள்துறை, நிதி, விஜிலன்ஸ் மற்றும் திட்டத்துறைகளை முதல்வர் ரேகா குப்தா கவனிப்பார். துணை முதல்வராக பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ள பர்வேஷ் வர்மாவுக்கு கல்வி, பொதுப்பணி, போக்குவரத்து துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மஞ்சிந்தர் சிங் சிர்சா சுகாதாரம், நகர வளர்ச்சி, தொழில்துறைகளின் அமைச்சராக செயல்படுவார். அமைச்சர் ரவீந்திரகுமார் இந்திராஜ் சமூக நலம், தொழிலாளர் நலம் மற்றும் SC/ST நடவடிக்கைகள் துறைகளை கவனிப்பார். குடிநீர், சுற்றுலா, கலாச்சார துறைகள் அமைச்சர் கபில் மிஸ்ராவுக்கும் வருவாய், சுற்றுச்சூழல், உணவு மற்றும் குடிமை வழங்கல் துறைகள் அமைச்சர் ஆஷிஷ் சூடுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன.